புண்ணியங்களின் பூக்காலமான ரமலான் மாதம் அதன் முழு பிரகாசத்துடன் அந்த கிராமத்தில் நிறைந்திருந்தது. பட்டணத்தின் பரபரப்புகளிலிருந்து விலகி அமைதியாக ஓடும் ஆற்றின் கரையில் அமைந்திருந்த அந்த சிறிய கிராமத்தின் பள்ளிவாசலில் ஒவ்வொரு மாலையும் ஒரு திருவிழாவின் உணர்வை ஏற்படுத்தியது. பாங்கின் இனிமையான ஒலியை கேட்க காத்திருக்கும் விசுவாசிகள், நோன்பு திறக்கும் உணவு வகைகளுடன் வருபவர்கள், குழந்தைகளின் சிரிப்பு மற்றும் விளையாட்டு, இவை அனைத்தும் சேர்ந்து அந்த சூழலுக்கு ஒரு தனித்துவமான அழகை அளித்தன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் பள்ளி முற்றத்தில் விரிக்கப்பட்ட நீண்ட பாய்களில் பேரிச்சம்பழங்கள், பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை அடுக்கி வைப்பதில் மும்முரமாக இருந்தார் அப்பாஸ் என்ற அப்பாசிக்கா. 60 வயதுக்கு அருகில் நரைத்த தாடி, அன்பு பொங்கும் கண்கள், உதடுகளில் மறையாத ஒரு புன்னகை. இந்த மனிதர் பள்ளிக்கு வரும் அனைவருக்கும் பரிச்சயமானவராக இருந்தார். ரமலான் மாதம் தொடங்கியவுடன் அப்பாஸ் இக்காவின் வாழ்க்கை பள்ளிவாசலுடன் பிரிக்க முடியாத பந்தத்தில் இணைந்திருக்கும். ஒரு சிறிய தையல் கடைதான் அவரது வாழ்வாதாரம். அதிலிருந்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு மனைவி நபீசாவும் 2 பிள்ளைகளும் உள்ள குடும்பத்தை நடத்தி வந்தார். பிள்ளைகள் இருவரும் வேலைக்காக தொலைவில் இருந்தனர். அவர்களின் வாழ்க்கையும் பெரிய முன்னேற்றமில்லை. இதனால் அப்பாஸ் இக்காவின் வாழ்க்கை எப்போதும் இறுக்கமாகவே இருந்தது. இருப்பினும் ரமலான் காலத்தில் பள்ளியில் நோன்பு திறப்பதற்கு எந்த குறையும் விடாமல் பார்த்து கொண்டார். தனது கடையின் வருமானத்தில் ஒரு பகுதியை அதற்காக ஒதுக்கி வைப்பார். பலர் கேட்பார்கள், இக்காவுக்கு தானே கஷ்டம், பிறகு ஏன் இந்த வேலைக்கு போகிறீர்கள்? அப்போதெல்லாம் ஒரு புன்னகையுடன் அவர் பதிலளிப்பார், கொடுப்பதில் உள்ள சந்தோஷம் வேறு வகையானது. பசியோடு இருக்கும் ஒருவரின் வயிறு நிரம்பும் போது இறைவன் நம்மை கைவிட மாட்டார். அவரது இந்த செயலுக்கு பின்னால் ஒரு வலி நிறைந்த நினைவு இருந்தது. இளவயதில் பசியாலும் வறுமையாலும் தவித்த நாட்களில் ஒரு ரமலான் காலத்தில் நோன்பு திறக்க உணவு இல்லாமல் பசியால் அழுத ஒரு குழந்தை பருவம் அவருக்கு இருந்தது. அப்போது அயல்வீட்டு ஒரு அம்மா கொடுத்த ஒரு உணவுப் பொதியின் சுவை இப்போதும் அவரது நாவில் இருந்தது. அந்த நினைவுதான் ஒவ்வொரு ரமலான் காலத்திலும் மற்றவர்களின் பசியை போக்க அவரை தூண்டியது. அதே பட்டணத்தின் மறுபுறத்தில் பரபரப்பான பாதையோரத்தில் உள்ள ஒரு மங்கிய வண்ணமுடைய லாட்ஜின் குறுகிய அறையில் இருந்தது ஷாஹிதின் உலகம். மலப்புறத்தில் உள்ள ஒரு மலை கிராமத்திலிருந்து மருத்துவ கல்வி என்ற பெரிய கனவுடன் வந்த ஒரு இளைஞன். கூலி தொழிலாளர்களான அவனது தந்தையும் தாயும் தங்களிடம் இருந்த சிறிய நிலத்தை அடமானம் வைத்து அவனை படிக்க அனுப்பினர். அவர்களின் வியர்வையும் பிரார்த்தனையும் ஒன்றிணைந்து உருவானவனே அவன். மருத்துவக் கல்லூரி வாழ்க்கை அவன் நினைத்த அளவு எளிதாக இல்லை. ஹாஸ்டல் கட்டணத்திற்கும் புத்தகங்கள் வாங்குவதற்கும் பணம் பற்றாக்குறையால் அவன் ஹாஸ்டல் வாழ்க்கையை விட்டு இந்த பழைய லாட்ஜுக்கு மாறினான். சக மாணவர்கள் புதிய பிராண்டட் ஆடைகளை அணிந்து சினிமாவுக்கும் உலாவச் செல்லும்போது ஷாஹித் தனது கிழிந்த புத்தகங்களை தைத்து இரவு வரை படிப்பில் மூழ்கியிருந்தான். பல நேரங்களில் மதிய உணவை தவிர்த்து அந்த பணத்தை சேமித்து மாதங்களை கடத்தினான். ரமலான் வந்ததும் அவனது வாழ்க்கை மேலும் கஷ்டத்தில் உழன்றது. நோன்பு வைத்து களைத்த உடலுடன் வகுப்பில் அமரும்போது தலை சுற்றும். மாலையில் நோன்பு திறக்க லாட்ஜில் எதுவும் இருக்காது. கல்லூரி கேன்டீனில் இருந்து எதுவும் வாங்க கையில் பணமும் இல்லை. அப்போதுதான் ஒரு நண்பனிடம் இருந்து இந்த பள்ளிவாசல் பற்றி கேள்விப்பட்டான். அங்கு அனைவருக்கும் நோன்பு திறக்க உணவு வகைகள் தயாரிக்கப்படுவதாக கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு ஒரு ஆறுதல் உணர்வு ஏற்பட்டது. யாரும் தன்னை அடையாளம் காணமாட்டார்கள் என்பது அவனுக்கு மிகப்பெரிய தைரியமாக இருந்தது. அப்படித்தான் ஷாஹித் அந்த பள்ளிவாசலுக்கு வந்தான். முதல் நாள் மக்கள் கூட்டத்தின் வழியாக பள்ளி முற்றத்திற்கு நுழையும் போது அவனது இதயம் வேகமாக துடித்தது. யாராவது தன்னை கவனிக்கிறார்களா? தனது கிழிந்த செருப்பையும் பழைய ஆடையையும் பார்த்து யாராவது கேலி செய்வார்களா? பயத்துடன் அவன் ஒரு மூலையில் ஒதுங்கி அமர்ந்தான். பாங்கு அழைப்பு வந்தவுடன் அனைவரும் வேகமாக உணவு உண்ணத் தொடங்கினர். ஆனால் அவன் தயங்கி நின்றான். இறுதியாக யாருடைய கவனத்திலும் படாமல் சிறிது தண்ணீரும் ஒரு பேரிச்சம்பழமும் எடுத்து வேகமாக நோன்பு திறந்தான். மற்றவர்களின் மகிழ்ச்சியான சிரிப்புக்கு மத்தியில் தனது வறுமையில் வெட்கப்பட்டு அவன் விரைவாக அங்கிருந்து வெளியேறினான். எப்போதும் போல அன்றும் அப்பாஸ் இக்கா மக்களுக்கு தண்ணீரும் பழங்களும் விநியோகித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு முகத்திலும் நோன்பு திறப்பின் மகிழ்ச்சி அலைவீசியது. அப்போதுதான் அவரது கண்கள் அந்த இளைஞனை பற்றின. ஒல்லியான உடல், களைத்து குழிந்த கண்கள், கூட்டத்தில் இருந்து விலகி ஒரு மூலையில் பதுங்கியிருந்த அந்த மாணவனை அவர் கவனித்தார். மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக பேசாமலும் உணவு உண்ணாமலும் ஏதோ ஒரு பயத்துடனும் தயக்கத்துடனும் இருந்த அவனது அமர்ந்திருப்பு
தேவையான அளவு மட்டும் உணவு உண்டு. யாருடைய முகத்தையும் பார்க்காமல் வேகமாக எழுந்து செல்வதை பார்த்து அப்பாஸ் இக்காவின் இதயத்தில் ஒரு லேசான வலி உருவானது. ஒரு பாவப்பட்ட பையன், ஏதோ கவலை இருக்கிறது அவனுக்கு என்று அவர் மனதில் நினைத்தார். அந்த நொடியிலிருந்து அப்பாஸ் இக்காவின் கண்கள் கூட்டத்தில் அந்த இளைஞனை தேடத் தொடங்கின. மறுநாளும் ஷாஹித் பள்ளிக்கு வந்தான். அன்றும் அவனது பழக்கங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மூலையில் ஒதுங்கி அமர்ந்து சிறிது தண்ணீரும் பேரிச்சம்பழமும் உண்டு எழுந்து செல்லத் தொடங்கினான். இதை பார்த்த அப்பாஸ் இக்காவின் மனதில் தனது பழைய காலம் ஒரு திரைச்சீலை போல தெளிவாக வந்தது. பசியால் தளர்ந்திருந்த தனக்கு ஒரு அம்மா நீட்டிய அந்த உணவுப் பொதியின் நினைவில் அவரது கண்கள் சிறிது ஈரமானது. அந்த பையனுக்கும் பசிக்கிறது, ஆனால் பெருமை அவனை தடுக்கிறது என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அந்த இளைஞனை வேதனைப்படுத்தாமல் எப்படி உதவுவது என்று அவரது சிந்தனை இருந்தது. நேரடியாக சென்று கேட்டால் ஒருவேளை அவன் இனி இங்கு வராமல் போய்விடுவானோ? அவன் முகத்தில் உள்ள தயக்கத்தை பார்த்தால் தெரிகிறது, அவனுக்கு இரக்கம் பிடிக்கவில்லை. அன்று இரவு வீட்டுக்கு வந்தபோதும் அப்பாஸ் இக்காவின் மனம் முழுவதும் அந்த பையனாக இருந்தான். மனைவி நபீசாவிடம் அவர் விஷயத்தை பகிர்ந்தார். நபீசு, பள்ளியில் ஒரு பையன் வருகிறான். ஒரு பாவப்பட்டவன், பார்த்தாலே தெரிகிறது, நன்றாக பசியோடு இருக்கிறான். ஆனால் எதையும் உண்ணாமல் எழுந்து போய்விடுகிறான். பிறகு நாளை அவனை அழைத்து பேசலாமே இக்கா என்று நபீசு கேட்டார். வேண்டாம், அவனுக்கு அது பிடிக்காது. நாம் வேறு ஏதாவது செய்ய வேண்டும். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மறுநாள் நோன்பு திறக்கும் நேரத்தில் அப்பாஸ் ஈக்கா ஒரு உணவுப் பொதியை தயார் செய்து வைத்திருந்தார். வீட்டில் இருந்து நபீசு அனுப்பியது நல்ல நெய்ச்சோறும் கோழிக்கறியும். நோன்பு திறந்து அனைவரும் பள்ளிக்கு நிஸ்காரத்திற்கு சென்ற சமயத்தில் அப்பாஸ் ஈக்கா யாரும் பார்க்காத போது அந்த பொதியை எடுத்து ஷாஹித் எப்போதும் தனது பழைய பையை வைக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த பையின் அருகில் யாரும் பார்க்காதவாறு அந்த உணவு பொதியை வைத்துவிட்டு அவர் வேகமாக திரும்பி நடந்தார். நிஸ்காரம் முடிந்து வெளியே வந்த ஷாஹித் தனது பையை எடுக்க வந்தபோது அதன் அருகில் இருக்கும் பொதியை பார்த்தான். அவன் சுற்றி முற்றி பார்த்தான். இந்த பொதி யாருடையது? யாராவது மறந்து வைத்திருப்பார்களா? அவன் சிறிது நேரம் அங்கு காத்திருந்தான். யாரும் வராததால் அவன் மெதுவாக அந்த பொதியை கையில் எடுத்தான். அதிலிருந்து வந்த நெய்ச்சோரின் மனம் அவனது பசியை தூண்டியது. அவன் வேகமாக அந்த பொதியை பையில் வைத்து லாட்ஜ் அறைக்கு நடந்தான். அறையை அடைந்து கதவை மூடி நடுங்கும் கைகளால் அந்த பொதியை திறந்தான். அதில் இருந்த சூடான உணவை பார்த்தவுடன் அவனது கண்கள் கலங்கின. யார் இதை தனக்காக வைத்தது? அவன் நினைக்க முயன்றான். ஒருவேளை இறைவன் தனது பிரார்த்தனையை கேட்டிருக்கலாம். கலங்கிய கண்களுடன் அவன் அந்த உணவை உண்டான். மாதங்களுக்கு பிறகு வயிறு நிரம்ப உண்ணும் உணவு. ஒவ்வொரு கவளமும் உண்ணும்போது அந்த அனாமதேய மனிதனுக்காக அவன் மனமுருகி பிரார்த்தித்தான். அது ஒரு பழக்கமாகியது. ஒவ்வொரு நாளும் நோன்பு திறந்து ஷாஹித் செல்லும்போது அவனது பையின் அருகில் ஒரு உணவுப் பொதி அவனை காத்திருந்தது. முதலில் ஆச்சரியமாக இருந்தாலும் பின்னர் அது ஒரு எதிர்பார்ப்பாக மாறியது. அந்த உணவுப் பொதி அவனுக்கு வெறும் உணவு மட்டுமல்ல, இந்த உலகில்தான் தனியாக இல்லை, தன்னை கவனிக்க யாரோ இருக்கிறார்கள் என்ற பெரிய ஆறுதலாக இருந்தது. அப்பாஸ் ஈக்காவோ இந்த ரகசியத்தை ஒரு புதையல் போல பாதுகாத்தார். தூரத்தில் இருந்து ஷாஹித் அந்த பொதியை எடுத்து செல்வதை பார்க்கும்போது அவரது மனதில் ஒரு திருப்தி நிறைந்தது. ஒரு நாள் அப்பாஸ் ஈக்கா தைரியம் வரவழைத்து ஷாஹித்திடம் சென்றார். பையனின் பெயர் என்ன? அவர் அன்புடன் கேட்டார். ஷாஹித் ஒரு கணம் தயங்கினான். ஷாஹித், எங்கே வீடு? மலப்புரத்தில். இங்கு படிக்கிறாயா? ஆம், மருத்துவக் கல்லூரியில். அதை கேட்டவுடன் அப்பாஸ் ஈக்காவின் முகம் மலர்ந்தது. மாஷா அல்லாஹ், நன்றாக படிக்க வேண்டும், இறைவன் உதவுவார். அவ்வளவு சொல்லி அவர் திரும்பி நடந்தார். ஷாஹித் அந்த அன்புக்கு முன்னால் ஒரு கணம் திகைத்து நின்றான். ஒருவேளை இந்த மனிதராக இருக்குமோ தன்னை உதவி செய்பவர்? அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ரமலான் அதன் கடைசி நாட்களுக்கு நகர்ந்தது. ரமலான் 29ஆம் இரவு. நாளை பெருநாளாக இருக்குமா என்று அறிய அனைவரும் வானத்தை பார்த்து காத்திருந்தனர். அன்று நோன்பு திறந்து செல்லும்போது ஷாஹித்தின் மனதில் ஒரு சோகம் தேங்கி நின்றது. நாளை பெருநாள். ஊருக்கு செல்ல வேண்டும், தந்தையையும் தாயையும் பார்க்க வேண்டும். ஆனால் பஸ் கட்டணத்திற்கு கூட கையில் பணம் இல்லை. அன்றும் வழக்கம் போல அவன் தனது பையின் அருகில் வந்தான். உணவு பொதி அங்கு இருந்தது.
அதை எடுத்து பையில் வைக்கும்போது அதன் கீழே ஒரு சிறிய உரை இருப்பதை பார்த்தான். இது என்ன என்று நினைத்து அதை திறந்து பார்த்தான். அதில் சில புதிய நோட்டுகள், ஒரு 500 ரூபாய் இருந்தது. அவனுக்கு அது ஒரு பெரிய தொகையாக இருந்தது. அந்த பணத்தை கையில் எடுத்தவுடன் அவனது தொண்டை கம்மியது, கண்கள் கலங்கி வழிந்தன. அவன் சுற்றி முற்றி பார்த்தான். பள்ளியிலிருந்து வெளியே வரும் அப்பாஸ் இக்காவை பார்த்தான். அவன் அவரிடம் ஓடிச் சென்றான். இக்கா அவனது குரல் நடுங்கியது. அப்பாஸ் இக்கா அவனை பார்த்து புன்னகைத்தார். என்ன பையா இது? இதை இக்கா வைத்தாரா? அவன் அந்த பணத்தை அவரை நோக்கி நீட்டினான். அப்பாஸ் இக்கா அவனது தோளில் தட்டினார். அது நான் கொடுத்தது இல்லை பையா, இறைவன் கொடுத்தது. உனது பெருநாள் செலவுக்கு வைத்துக்கொள். மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போய் வா. ஷாஹித்துக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவன் அந்த மனிதரின் கைகளை பிடித்து அழுதுவிட்டான். போ பையா, பஸ் கிடைக்க வேண்டாமா என்று சொல்லி அப்பாஸ் இக்கா அவனை ஆறுதல் செய்து அனுப்பினார். வருடங்கள் வேகமாக கடந்தன. ஷாஹித் என்ற மருத்துவ மாணவன் டாக்டர் ஷாஹித்தாக மாறினான். படிப்பில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அவன் கடந்தான். அந்த ரமலான் காலத்தின் நினைவுகள் அவனுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருந்தன. ஒவ்வொரு முறை தளரும் போதும் அந்த உணவு பொதியின் நினைவும் அப்பாஸ் இக்காவின் அன்பும் அவனை முன்னோக்கி நகர்த்தியது. படிப்பு முடிந்து அவன் நகரத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றில் புகழ்பெற்ற கார்டியாக் சர்ஜனாக மாறினான். பெயர், புகழ், பணம் எல்லாம் அவனை தேடி வந்தது. ஆனால் அந்த பழைய கிராமமும் பள்ளிவாசலும் அப்பாஸ் இக்காவின் முகமும் அவன் மறக்கவில்லை. பல முறை அவன் அந்த பள்ளிக்கு சென்று அவரை தேடினான். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பாஸ் இக்கா உடல்நலக் குறைவால் பள்ளிக்கு வராமல் வருடங்கள் ஆகிவிட்டதாக யாரோ சொன்னார்கள். இந்த காலகட்டத்தில் அப்பாஸ் இக்காவின் வாழ்க்கை மேலும் துயரத்தில் மூழ்கியது. வயதும் நோய்களும் அவரை பலவீனப்படுத்தின. தையல் கடை நஷ்டத்தில் மூழ்கியது. பார்வை மங்கத் தொடங்கியதால் அந்த வேலையும் செய்ய முடியாமல் போனது. இதற்கிடையில் மார்பு வலியுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனைகளுக்கு பிறகு டாக்டர்கள் தீர்ப்பு வழங்கினர். இதயத்தில் கடுமையான பிரச்சனை, உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை, லட்சங்களில் செலவு ஆகும். அந்த தொகையை பற்றி கேட்டவுடன் அப்பாஸ் இக்காவும் நபீசாவும் தளர்ந்து போனார்கள். பிள்ளைகளுக்கு தெரிவித்து கவலைப்படுத்த வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார். எனது காலம் முடிந்துவிட்டால் நான் போகட்டும், எல்லாம் இறைவன் முடிவு செய்யட்டும் என்று ஆறுதல் அடைந்து அவர் வீட்டில் இருந்தார். ஒவ்வொரு நொடியும் மரணத்தை முகம் கொடுத்து. ஒரு நாள் டாக்டர் ஷாஹிதும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அப்பாஸ் இக்காவின் பழைய கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு பட்டணத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தினர். தகவல் அறிந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு கூடினர். ஊர்க்காரர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி மிகவும் பலவீனமாக இருந்த அப்பாஸ் இக்காவும் மகனின் உதவியுடன் அந்த முகாமுக்கு வந்தார். முகாமில் பெரும் கூட்டம் இருந்தது. டாக்டர் ஷாஹித் ஒவ்வொரு நோயாளியையும் பொறுமையாக பரிசோதித்து ஆலோசனைகள் வழங்கினார். மதிய நேரத்தில் அப்பாஸ் இக்காவின் முறை வந்தது. வயதால் தளர்ந்த களைத்த அந்த உருவத்தை டாக்டர் ஷாஹித் முதலில் அடையாளம் காணவில்லை. அவர் ஸ்டெதாஸ்கோப்பை வைத்து பரிசோதித்து பழைய அறிக்கைகளை பார்த்தார். விஷயம் தீவிரமானது என்பது அவருக்கு புரிந்தது. அப்பாவுக்கு என்ன வேலை? நோய் விவரங்களை கேட்கும்போது டாக்டர் ஷாஹித் கேட்டார். பழைய காலத்தில் ஒரு தையல் கடை இருந்தது பையா. பின்னர் பள்ளியில் நோன்பு திறப்புக்கு உதவுவதற்கு செல்வேன் என்று அப்பாஸ் இக்கா மெல்லிய குரலில் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் டாக்டர் ஷாஹித் ஒரு நொடி நிலை குலைந்தார். எந்த பள்ளியில்? அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. அப்பாஸ் இக்கா அந்த கிராமத்தின் பள்ளியின் பெயரை சொன்னார். ஒரு மின்னல் போல அந்த பழைய ரமலான் காலம் டாக்டர் ஷாஹித்தின் மனதில் கடந்து சென்றது. கூட்டத்திலிருந்து தன்னை அன்புடன் பார்த்திருந்த அந்த கண்கள், ரகசியமாக வைத்து நீட்டிய உணவு பொதி, பெருநாளுக்கு கொடுத்த பணம். இந்த முகம், ஆம், இது தனது அப்பாஸ் இக்காதான். அவரது கண்கள் கலங்கின. தொண்டையில் இருந்து ஒரு குமுறல் எழுந்தது. அவர் நாற்காலியில் இருந்து எழுந்து அப்பாஸ் இக்காவின் நடுங்கும் கைகளை பிடித்தார். இக்கா, டாக்டர் ஷாஹித்தின் குரல் நடுங்கியது. நீங்களா? அப்போது எனக்கு வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை. அப்பாஸ் இக்கா அந்த இளைஞனான டாக்டரை சந்தேகத்துடன் பார்த்தார். இந்த முகம் எங்கோ பார்த்தது போல. இக்கா, இது நான் தான் ஷாஹித், பழைய காலத்தில் பள்ளிக்கு வந்த மருத்துவ மாணவன். அந்த நொடியில் காலம் நிலைத்து நின்றது.
அப்பாஸ் இக்காவின் நினைவுகள் வருடங்கள் பின்னோக்கி பயணித்தன. அந்த ஒல்லியான பையன், அவனது நிசாரமான முகம். அவர் டாக்டர் ஷாஹித்தை அடையாளம் கண்டார். இருவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆறாக பெருகியது. அப்போது நீங்கள் கொடுத்த அந்த உணவுப் பொதிதான் இக்கா என்னை இந்த டாக்டர் ஆக்கியது. அந்த கடனை தீர்க்க இந்த பிறவி போதாது என்று டாக்டர் ஷாஹித் அழுது கொண்டு சொன்னார். அந்த மருத்துவ முகாமில் நடந்தது ஒரு உணர்ச்சிமயமான மறுசந்திப்பாக இருந்தது. டாக்டர் ஷாஹித் உடனடியாக அப்பாஸ் இக்காவை தனது மருத்துவமனைக்கு மாற்றினார். அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் நேரடியாக செய்தார். ஒரு பைசா கூட வேண்டாம் இக்கா, இது உங்கள் மகன் செய்வது என்று சொல்லி அவர் அப்பாஸ் இக்காவையும் குடும்பத்தையும் ஆறுதல் செய்தார். இறைவனின் அருளால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. நாட்களுக்கு பிறகு ஐசியூவிலிருந்து மயக்கம் தெளிந்த அப்பாஸ் இக்கா பார்ப்பது தனது படுக்கை அருகில் கலங்கிய கண்களுடன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ஷாஹித்தை. அவர் மெதுவாக ஷாஹித்தின் கையை பிடித்தார். பையா, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாய்? ஷாஹித் அந்த கைகளை மார்போடு சேர்த்து வைத்தார். இது கஷ்டமல்ல இக்கா, எனது கடமை. அப்போது நீங்கள் கொடுத்தது வெறும் உணவு மட்டுமல்ல, வாழ்க்கையே கொடுத்தீர்கள். பசியோடு இருப்பவரின் இறைவன் உணவு வடிவில் வருவார் என்று சொல்வது எவ்வளவு உண்மை. அவர்களது கண்கள் மீண்டும் கலங்கின. அது சோகத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீராக இருந்தது. ஒரு இடத்தில் தொடங்கிய நன்மையின் சக்கரம் மற்றொரு இடத்தில் நிறைவடைந்தது. அன்பும் கருணையும் ஒருபோதும் வீணாகாது, காலம் அதற்கு தகுந்த பலனை அளிக்கும் என்பதை அந்த நிகழ்வு நிரூபித்தது. அப்பாஸ் இக்காவின் இதய துடிப்பு சாதாரண நிலைக்கு வந்தபோது டாக்டர் ஷாஹித்தின் இதயத்தில் திருப்தியும் அன்பும் புதிய துடிப்புகளாக தொடங்கின.